நம்ம ட்ரோனை எல்லாத்தையுமே பாகிஸ்தான் அவங்களுடைய ரேடார்ல பார்த்துட்டாங்க. நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை அவங்க நாட்டையும் தாண்டி அவங்களுடைய பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு. நம்முடைய லேடி பைலட் ஒருத்தவங்களை பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான கப்பற்படை தயாராக இருந்துச்சு. சொல்லப்போனால் அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் ரொம்ப தயார் நிலையில் இருந்துச்சு. இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நபர்களும் பேசுகிறாங்க, பாகிஸ்தானிய மீடியாக்கள் பேசுகிறாங்க, கொஞ்சம் இன்டர்நேஷனல் மீடியாக்கள் பேசுகிறாங்க. அல்ஜசீரா போன்ற ஊடகங்கள் கூட நம்முடைய லேடி பைலட்டை பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. Indian fighter jet Peter Rafael have been shot down. A female pilot had been taken into custody. இதனுடைய உண்மை தன்மைகள் என்ன? சீஸ்ஃபயர் ஏற்பட்டதற்கான உண்மை நிலவரம் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இல்லைன்னா பாகிஸ்தானாவே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா மாறினால தான் பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்காக கேட்டிருந்திருக்காங்க. அமெரிக்கா சில விஷயங்கள் மறைச்சிருக்காங்க. காரணம் 2007 ரொம்ப ட்விஸ்ட் நிறைந்த நிறைய உண்மைகளை பேசக்கூடிய ஒரு பதிவா இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒவ்வொரு பொய்யா பார்க்க போறோம். அந்த பொய்யினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை ஏன் இப்படி பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கடைசியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி, இல்லாட்டி இந்த டிஜி ஐஎஸ்பிஆர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவரு, அதே மாதிரி விமானப்படையினுடைய தளபதி, அந்த பக்கமா கப்பற்படை அப்படின்னு சொல்ற இந்த 3 பேருமே மாத்தி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நேரடியாக ரிப்போர்ட்டருக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்காம பவர் பாயிண்டை மட்டுமே தயாரித்து வந்துவிட்டு அந்த பவர் பாயிண்டில் ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ண சில ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துகிட்டு வந்து ஆஜ் தக் இதே மாதிரி சில ஊடகங்களில் வெளியான அந்த வீடியோவையும் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ கேம்ஸினுடைய வீடியோ கிளிப்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக இதுதான் நாங்கள் இந்தியாவை இப்படி தான் பதிலடி கொடுத்தோம், நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ராணுவம், நாங்கள் ஒரு அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய ராணுவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பச்சை பிள்ளை வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதில் முதல் பெர்ஃபார்மன்ஸாக நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தானுடைய கப்பற்படையினுடைய அந்த அதிகாரி. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது வாவ், பாகிஸ்தான் உண்மையிலேயே விட்டா இந்தியாவை பஞ்சா மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு யாருக்காவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. இந்தியா எங்களை அடிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன். எங்களுடைய கப்பற்படை எல்லாமே தயார் நிலையில் இருந்துச்சு. போர்க்கப்பலாக இருக்கட்டும், அங்கேருந்து நாங்கள் எங்களுடைய விமானங்களை ஏவுவதற்கு கரெக்டாக தயாராக இருந்த போது தான் இந்தியா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய சீஸ்ஃபயர் இல்லை அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பற்படையினுடைய தலைவர் சொன்ன போது உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு கப்பற்படை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் முதல் முறையாக பாகிஸ்தானுடைய விமானம் தாங்கி கப்பல் ரெடியாக இருந்தது அப்படிங்கிறத அந்த தகவலை அன்னைக்கு தான் நம்ம கேட்டோம். உலக நாடுகளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், பாகிஸ்தான்கிட்ட விமானம் தாங்கி கப்பல் இல்லவே இல்லைன்னு. அவர் சொன்ன வார்த்தைகள், டெப்ளாய்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் நேவி ஃப்ளீட் யூனிட்ஸ், கோஸ்டல் கமாண்ட் யூனிட்ஸ் இன் மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் சப்மரைன்ஸ், ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். இந்த இடத்துல அவர் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்கார். ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட். பாகிஸ்தானுடைய ஏர்கிராஃப்ட், அதுவும் நேவியினுடைய ஏர்கிராஃப்டை எப்படி இந்தியாவுக்கு எதிராக அவங்க உயர்த்தினார்கள், எப்படி இந்தியாவுக்கு எதிராக அவங்க பயன்படுத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விமானம் தாங்கி கப்பல் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு கப்பலை இல்லாத போது இவ்வளோ பெரிய பொய்யை சொன்ன அவர் மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். அவரை காப்பாற்றுறது நீங்களாக தான் இருக்கணும். இன்னைக்கு ஜாஹித் அஃப்ரிடி போன்ற நபர்கள் எல்லாருமே பெரிய அளவில் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. அப்படி மேலே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு காற்று அடிக்கிற மாதிரி இருந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுட்டு பாகிஸ்தான் ஜெயித்து விட்டது, பாகிஸ்தானுடைய ராணுவம் ஜெயித்து விட்டது, அதற்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஜாஹித் அஃப்ரிதி மாதிரியான ஆட்களுக்கு அடுத்து வரக்கூடிய தகவல் எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். பாகிஸ்தான் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடிக்கும்னா இதற்கு பிறகு இந்த பதிவை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய பிபியை ஏற்றிக்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்முடைய பிரம்மோஸை நம்ம ஏவிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நம்ம அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகிவிட்டது. இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன் பதறிட்டு வந்து அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டாங்க, நாங்கள் உடனடியாக அந்த பேச்சுவார்த்தையை சரிப்படுத்த சொல்லியிருக்கோம், அதன் அடிப்படையில் 2 நாட்டு தலைவர்களும் சீஸ்ஃபயர் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2007 ஒரு செய்தி வெளியாகுது. பாகிஸ்தானுடைய நியூக்ளியர், அவங்களுடைய அணு ஆயுதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அணு ஆயுதங்களை சீக்கிரட்டா சேமித்து வைப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அமெரிக்கா சில வேலைகளை செய்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் உலக அரசியலில் பாகிஸ்தானையும் அமெரிக்காவும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியவே முடியாது. நாம அணு ஆயுத சோதனையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எதிராக பொருளாதார தடையை போட்ட முதல் நாடு அமெரிக்கா தான். பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் உதவிய நாடும் அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவை நாம நம்பிட முடியுமா? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் இறந்திருப்பாங்க, அதை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார்.
நடந்தது யுத்தமே, போரே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஷ் தான். அப்ப மில்லியன் ஆஃப் மனிதர்கள் எந்த இடத்துல வந்தாங்க? மில்லியன் ஆஃப் மனிதர்கள் இறந்து போகணும்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஜேடி வான்ஸ் அவர்கள் ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ வந்துச்சு, அதனால தான் நாங்க பேச போனோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முந்தைய 2 தினங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கட்டும், துணை அதிபராக இருக்கட்டும், அதிபர் என்ன சொல்றார்? 1000 வருஷத்துக்கு சண்டைங்க, அவங்களா பேசி முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? அது அந்த 2 நாட்டுக்கு பிரச்சனை, அதுல நடுவுல நாங்க போய் மாற்றுறதுக்கு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னார். 2 தினங்களாக அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு பெரிய எஸ்கலேஷன், செக்யூரிட்டி இஷ்யூ, இன்டெலிஜென்ஸ், அதனால நாங்க உள்ளக்க போனோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இந்தியா அடிச்ச அடிதான். எந்த நாட்டாலையும் செய்ய முடியாத சில விஷயங்களை இந்தியா செஞ்சாங்க. எந்த உளவு அமைப்பும் செய்ய முடியாத சில விஷயங்களை இந்தியாவினுடைய உளவு அமைப்பு செய்து காண்பித்தது. ஒரு நியூக்ளியர் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அணு ஆயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய நாட்டை அவங்களுடைய பல ஏர்பேஸ், 10க்கும் அதிகமான ஏர்பேஸை அடிச்ச முதல் நாடு இந்தியா தான். வேற லெவல் ஆயுதங்கள் நம்மகிட்ட இருந்தும் வெறும் 5% ஆயுதங்களை வைத்து ஒரு நாட்டை அச்சப்படுத்தியது, அவங்கள நாம பயங்காட்டியது அப்படிங்கிறது இந்தியா நாடு தான். S-400 நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றோம், அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் லோக்கலா தயாரித்த ஆகாஷ் ஏவுகணையிலிருந்து லோக்கலா தயாரித்த சில ட்ரோன்ஸை வச்சு ஆட்டம் காண்பித்த இந்தியா இன்னும் 95% ஆயுதங்களை கையில் எடுத்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் பந்தாடப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம ஏவனமா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்கு மத்தியிலேயே கிரணா ஹில்ஸினுடைய நுழைவாயில நம்ம அடிச்சிட்டோம். அது கூடவே அந்த கிரணா ஹில்ஸ்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரன்வேயும் நம்ம அடிச்சிட்டோம். இது இரண்டையுமே சேட்டலைட் வழியா நம்ம உறுதிப்படுத்தியிருந்தோம். இந்த சேட்டலைட் இமேஜுக்கு பக்க ஆதாரமா சீனாவினுடைய சேட்டலைட் இமேஜையும் நம்ம காண்பித்திருந்தோம். போன பதிவில் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுடைய நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் தான். இந்த நியூக்ளியர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு எதிராக இந்தியா அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல பாகிஸ்தான் வாலாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஏர் மார்ஷல் நேற்று சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய கப்பற்படையினுடைய டிஜிஎம்ஓவும் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கு இந்தியா அடிச்ச அடி சாதாரண அடி கிடையாது, அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய மரண ஓலம், அணு ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்தக்கூடிய சுரங்கம், இது எல்லாத்தையுமே நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க? நம்முடைய ஏவுகணை வந்துச்சு, அவங்களுடைய வான்பரப்பையும் தாண்டி பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு, ஆப்கானிஸ்தான் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கல ராசா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாகிஸ்தான் அப்படி சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் எங்க நாட்டுக்கு மட்டும், அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் பிரச்சனையானது கிடையாது, ஒட்டுமொத்தம் அந்த பிராந்தியத்துக்கே பிரச்சனை இந்தியா தான் அப்படின்னு சொல்றத அங்க வெளி உலகத்துக்கு சொல்றதுக்காக ஒரு அனிமேஷன்லாம் காண்பித்திருந்தார்கள். டிபி எடிட்டிங் டீம்கிட்ட கொடுத்திருந்தா கூட இதை விட நல்ல அனிமேஷன்லாம் அவங்க காண்பிச்சிருப்பாங்க. அந்த அனிமேஷன்ல என்ன வருதுன்னா, ஒரு மிசைல் அப்படியே பறந்து போகுது, பாகிஸ்தான் விட்டு பறந்து போயிருச்சான். அந்த மிசைல் எங்க விழுந்துச்சு? அந்த மிசைல் அடுத்த நாட்டுக்கு போச்சுன்னு சொன்னியே, எங்க விழுந்துச்சு, எத்தனை பேர் பாதிப்படைந்தார்கள், அந்த மிசைலினுடைய எண்ட் பாயிண்ட் எங்க அப்படிங்கிற கேள்வியை அங்க இருக்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்த யாருமே கேட்கல. சரி, இது ஒரு பொய் அப்படின்னாலும் அடுத்ததா ஒரு பைலட், அதுவும் ஒரு லேடி பைலட்டை பாகிஸ்தான் பிடித்து வைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியானது. ஏகப்பட்ட பேர், நீங்க இந்த தமிழ் பொக்ஷம் ஃபேஸ்புக் பேஜுக்கு கீழே போய் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பாருங்களேன். ஏன்னா எங்களுக்கே தெரியாம எப்பறம் எங்களுடைய விமானியை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிருக்கு, உங்களுக்கு மட்டும் இந்த செய்தியெல்லாம் எங்க இருந்தா வந்துச்சுன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது அவங்க பாகிஸ்தான் மீடியாவை VPN போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க, பெரிய முட்டாளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்கக்கூடிய இன்னும் சில மீடியாக்கள் இருக்கு, அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள், அதுல லைவா சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கறாங்க, ஆமா லேடி பைலட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு அதே கேள்வியை அந்த டிஜி ISPR இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்கறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிருபர், நம்மகிட்ட தான் ஒரு இந்தியாவினுடைய பைலட் இருக்காங்கல்ல, அவங்களை நீங்க விடுதலை செய்ய போறீங்களா இல்ல நம்மளே அரெஸ்ட் பண்ணி நாட்டுக்குள்ளே வைக்க போறோமா? Are we going to return her or ISPR தலைவர் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த வளர்ந்து ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால வந்து தவறான தகவலுங்க, நம்மகிட்ட எந்த பைலட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃபும் இங்கே உங்களுக்காக. So I can confirm you very clearly, we don't have any pilot in custody. ஏர் வைஸ் மார்ஷல் அவுரங்கசீப் அகமது அவர்கள், இந்த அவுரங்கசீப் அகமது அவர்கள் தான் எங்க பிரம்மோஸ் வந்து எங்க நாட்டுக்கு வான்பரப்புல இருந்து பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு, பக்கத்து கண்டத்துக்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னவர். அதே மனுஷன் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அவுரங்கசீப் அகமது அப்படிங்கிறவர், நாங்க இந்தியாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம்? எங்களுடைய ரேடார்ல எல்லா ட்ரோனும் சிக்கிருச்சு, அதனாலதான் எங்களால இந்தியாவினுடைய எல்லா ட்ரோன்ஸையும் அழிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார், இந்த ரேடார்ல ட்ரோன் சிக்காது அப்படின்னு சொல்லி மிலிட்ரி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன். குட்டி ரக ட்ரோன்ஸ்லாம் ரேடார்ல சிக்காது, அதுக்கான கிராஸ் செக்ஷன்ல அதுல இருக்காது அப்படிங்கறது இந்த மனுஷனுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல, அது வடிகட்டுன போய். அடுத்ததா உதம்பூர் ஏர்போர்ட்டை நாங்க அடிச்சிட்டோம்டா, இப்ப சொல்றா விக்கி, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஃபேக், அது சுத்தமான ஃபேக், அது போட்டோஷாப் மெசேஜ் இல்ல வீடியோ, இமேஜ், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த உதம்பூர் ஏர்போர்ட்டை நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் அப்படிங்கிறத சேட்டலைட் இமேஜ் காண்பிக்கிறாங்க.
ரெண்டு ஒரே இமேஜ். பிபிடியை விடிய விடிய உட்காந்து தயாரிச்சவங்களுக்கு அந்த இமேஜை மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. அடுத்ததான் நாங்கள் S400 அடிச்சிட்டோம், இதோ சேட்டலைட் இமேஜ் அப்படின்னு சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் அந்த இமேஜை ஜூம் பண்ணி காண்பிக்கல, ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி ஏதோ சகதி கொட்டி இருக்கிற மாதிரியான ஏரியாவை எடுத்துட்டு இதுதான் S400 அப்படின்னு சொல்லி காண்பித்திருந்தார்கள். அதனை HD இமேஜை இந்தியா அனுப்பிவிட்டாங்க, எல்லா சோஷியல் மீடியாவுக்கு அனுப்பிவிட்டு, சார் அது உண்மையிலேயே சகதி, அங்கே S400 இருக்கல பாருங்க அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரன்வே நாங்கள் அடிச்சிட்டோம் தெரியுமா, ஏர்போர்ட் அடிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மெசேஜ் சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அதுவும் எடிட் செய்யப்பட்ட ஃபோட்டோ. சேட்டலைட் இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ப்ரூஃப்னு காண்பிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா பாகிஸ்தான், வேற லெவலப்பா. அடுத்ததா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு உண்மையை காண்பிக்க போறேன், இதுதான் நம்ம அட்டாக் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காண்பிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ISPR அந்த வளர்ந்த ஆஃபீஸர் அவர் காண்பித்த வீடியோவை ஆஜ்தக் டீம் பார்த்துட்டு என்னையா இது, இதை காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க போல. எதுக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அது ஆஜ்தக்னுடைய வீடியோ. அவங்களுடைய டிவி சேனலில் ஒளிபரப்பப்பட்ட அந்த வீடியோவை கிராப் பண்ணி யார் போட்டிருக்கா, பாகிஸ்தானுடைய ISPR அவங்க அடிச்சதா போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அதுக்கான ஃபுல் வீடியோ ஆஜ்தக் டீம்கிட்ட இருக்கு, அதை இன்னைக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் ஃபேக். பாகிஸ்தானுடைய ஆர்மி ரொம்பவே ப்ரொஃபஷனல் ஆர்மி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை அமெரிக்காவினுடைய ஜெனரல் அப்படியே ஊதி தள்ளி இருக்கிறார். அந்த அளவுக்குலாம் ப்ரொஃபஷனலாம் பாகிஸ்தான் ஆர்மி கிடையாது. தயவு செஞ்சு பாகிஸ்தான் ஆர்மியை இந்திய ஆர்மி கூட கம்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு உடைச்சிருக்காங்க, அதுவும் ஃபேக். நூர்கான் பேஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் உருட்டுனாங்க. அந்த உருட்டுக்கு இந்தியா நேற்று கொடுத்த சேட்டலைட் இமேஜஸே பதிலடியா இருந்துச்சு. அதற்கான வீடியோவும் அதற்கான போட்டோவும் இதோ உங்கள் பார்வைக்காக. பாகிஸ்தான் ஒரு 6 பொய்களை சொன்னாங்க, 60 செகண்ட்ல அதை டீபங்க் பண்ணியிருக்காங்க. வர வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி JD Vance அவர்கள் சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா, சீஸ்ஃபயர் ரெடி ஆயிருச்சு. அமெரிக்காலேருந்து அவசரமா ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணக்கூடிய விமானங்கள் தரையிறங்குகிறது. பாகிஸ்தான்ல ரேடியேஷன் அளவு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இதை 3 நாடுகள் சேர்ந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய அழிவை பற்றி உலக நாடுகள் பேசாமல் இருக்க அமெரிக்கா, சீனா, துருக்கி போன்ற நாடுகள் முயற்சி செஞ்சிருக்காங்க. அதனால தான் நிறைய நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் என்னப்பா இந்த சீஸ்ஃபயருக்கும் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். F-16 அமெரிக்காவினுடையது, JF-17 சீனாவினுடையது, HQ-9 சீனாவினுடையது. பாகிஸ்தான் அதிகமாக பயன்படுத்திய ட்ரோன் துருக்கியினுடையது. இது எல்லாமே அடி வாங்கிருச்சு, இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. சாதாரண வெப்பனை வச்சு 5% வெப்பனை வச்சு இந்தியா அதெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஆயுத மார்க்கெட் நல்லா இருக்குமா? வாய்ப்பு இல்லை. அந்த ஆயுத மார்க்கெட் படுத்துருச்சுன்னா இவங்க கிட்ட இருந்து யாராவது ஏதாவது ஆயுதங்களை வாங்குவாங்களா? இவங்களுடைய உலக வல்லரசு பதவியிலிருந்து துருக்கியினுடைய ஒட்டுமொத்தமான ட்ரோன் கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்ற அந்த பதவி வரை பாகிஸ்தானை ஏமாத்தி சீனா கோடியா அவங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வது இதுன்னு சொல்லி எல்லாமே முடங்கிவிடும். அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜெயித்து விட்டது, இந்தியா தோற்று விட்டது அப்படின்னு சொல்ற பரப்புரையை செய்ய வேண்டும். செஞ்சாங்க. ஆனா நம்முடைய 3 அதிகாரிகள் வந்தாங்க, DGMOல இருந்து அந்த 3 அதிகாரிகள் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேரும் தவிட பொடி ஆக்கிட்டாங்க இந்த நரேட்டிவை. இன்னைக்கு மறுபடியும் அவங்களுடைய ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கு, அதுல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். இது பாகிஸ்தான் சொன்ன பொய்கள் அப்படிங்கிறது அம்பலப்பட்டது இங்க தெளிவா நான் சொல்லியிருப்பேன். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு கம்பு சுத்தினவங்க, அவங்க கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து இதுக்கு மேல ஏதாவது உண்மை இருக்கான்னு சொல்லி நீங்க ஏதாவது கமெண்ட்ஸ்ல போடு தம்பி, அதையும் நம்ம தமிழ் பட்சத்துல பேச சொல்லலாம், அவர் அதை பார்த்து பேசிடுவாருன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அவங்க சொல்றது பொய்யா தான் இருக்கும். அடிச்சு சொல்லுவேன், பாகிஸ்தான் சொன்ன அத்தனையும் பொய்கள் இங்கே எல்லாமே அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், இந்த பஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடி 2 மாதங்களாகவே அதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருப்பதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன, அதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஒரு நிமிஷம் ஒதுக்கி இவ்வளவு ப்ரூஃபை சேகரிச்சிருக்கோம், உங்களுக்கான கமெண்ட்ஸை நீங்க போட்டீங்க